இருக்கும். அச்சு தூங்கலாம் போல நாட்டு கட்டை. ஓ பிரமாதமா என்னடா நாட்டு கட்டை இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றேன். ஆமா ஆமா சரி நாட்டு கட்டை. சரி அது நான் சூப்பரா கும்முனுக்குறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறேன். இல்லடா போர் அடிக்குது எனக்கு. ஏன் போர் என்ன கண்டல் தண்ணிடு சொன்னா கையாட்டுற அவங்க வேற எதனா ஆட்டுவாங்க. நீ கையாட்டு அது இல்லப்பா. வேற என்னப்பா நான் உங்க அம்மாவை வச்சுக்கேன் அப்பா சொல்றேன். அப்பான்னு சொல்றேன். அப்பாண்ணா அப்பா இல்ல என் பாவா அப்பா போப்பா. அந்த பாவெல்லாம் வேணாம். ஏன்டா போட வேணாம் கேளு. ஏன்டா டே டாபரு என்ன தேவடியா இல்லடா யாருன்னா வச்சு செய்யணும். வச்சு செய்யணும். மன்னர் வச்சு செய்யிட்டேன். தளபதி வச்சு செய்யிட்டேன். இலவசமாக்குறாங்க. அவளை போய் என்ன பண்ணுவேன். எல்லாத்துக்கும் எள்ளு விட்ட அப்படி இல்ல இல்ல அதுக்கு இழப்பப்பட்டேன். இழப்பு ஓட்டியா இழப்பு ஓட்டு என்ன மாத்து பண்ண முடியும். சொன்ன விட முடியாது. அது இல்ல அதுக்கு எள்ளு உண்ட யாரும் மைக்கெட் வாய் உள்ள நாத்துமா எங்க அடிக்காது. கெட்டவர் வேற எங்க அடிக்காது. நான் என்ன அவ எங்க இருக்கிறா. யார் அவதான் நந்தவனம் போய்க்குது. நந்தவனம் போய்க்குது. ஆமா அதுவா ஆமா நந்தவனம் போயிருக்கோம். என்ன ஓ பாக்கலாம் போய் இது என்று ஒன்று அப்போது நாம் இருவர் ஒன்று சேரணும். என்னை மறைத்து மீனாட்சி வா எப்பவுமே எங்க தப்பு பண்ணிட்டாதான் அங்க ஓரா விசாரிப்பாங்க. சரி சரி ஆகட்டும் ஆகட்டும். யாரவன் யாருமா இப்ப போனானே யாரு இல்லம்மா. என்னடி என்ன யாரு இல்லையா கமலி என்கிட்ட போட்டுமே உன்னிட்டும் கேட்டவங்க மேல நின்ன எனக்கு உரிமைக்குது. என்ன உரிமை இருக்குது. ஆமா நான் பக்கத்துல வேலை செய்யுங்க. வேலை செய் நீ ஏன் நெகட்டிவா நினைக்கிறேன். நான் சாட்டா சொன்ன உங்க மேல வேலை செய்யுங்க. சரி முதல்ல உங்க மேல முதல்ல நம்ம எங்க அம்மா கேட்கறதுக்கு இல்ல. ஏண்டி சரி உட்காரு பேடு போடு. ஆமா யாரவன் அம்மா யாருமே இல்லப்பா. யாருன்னு வந்து கேக்குறீங்க. வித்த கட்டி கொடுக்கறா. எங்க அம்மா செய்யாத வித்தியா. சின்ன வயசுல டவுலுக்கு பாவாடை போட்டு கம்மி மேல நடப்பாங்க. அப்படி சூப்பரா நான் கீழ்ந்து பாப்பேன். சூப்பரா தெரியும். டவுலுக்கு பாவாடை போட்டு நடப்பாங்க கம்மி மேல. நான் கீழ்ந்து பாப்பேன். என்ன பண்ணுவாங்க கீழ்ந்து பாப்பேன். அது இல்லாத இவங்க ஒப்பா சார்ஜ் வச்சு ஆடு வருது. என்ன நான் நோவணும்னா இப்படி ஆடு வருது டிங்கிடிக்கு. அதுலாம் இவங்க அம்மா மியூசிக் சூப்பர். ஆமா அப்படி காவாதா. ஆமா படிக்க அவனுக்கு வெள்ளினம் மெல்லிலம் இதெல்லாம் சொல்லணும். இவனுக்கு கலிக்கும் என்னடா வாடி போறீல கோப்பற நீ. அவன் டெபாசிட் இறங்கி போச்சு தெரியுமா. அதனால இவங்க அம்மா மியூசிக் வாசிப்பாங்க தெரியுமா. எப்படி உங்க அம்மா மியூசிக் வாசிப்பாங்க. தலையோட கூட வச்சுக்கின்னு ஒரு மியூசிக் வாசிப்பாங்க. பும் 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 உடனே அவர் எங்க அப்பாலாம் சொல்ல மாட்டாரு. எங்க அம்மா தான் பூம் பூம் பூம்ன்றாரா. அது அடிக்கிற மியூசிக்ல கேக்குற மியூசிக் பும் பும் நான் என்ன சொல்றேன். எல்லாம் வெளியே பேசவே கூடாது. நான் புரியுதா. வெளியே வரவே கூடாது. எங்கடா போற உள்ள போய் ஒரு காரணம் இருந்துச்சு. கல்யாணம் எங்க அம்மா சொன்னாங்க. அது விடு. எங்க அம்மா சொன்னாங்க எப்பயா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மறு வீட்டுக்கு போக போறேன்.
மறு வீட்டு போப்பாரு கல்யாணம் மாமா வீட்டை விருந்தெல்லாம் போடுவாங்க ஆ, ஆ. நீ சாப்பிடாத ஒரு நாள் பட்டினாட்டு போறாங்க அதனால போறாங்க யாரு உங்க அம்மா எங்க அம்மா சொன்னாங்க ஒரு நாள் ஃபுல்லா பட்டினா ஏன் சாவா மறு வீட்டு போடுவாங்களே சாப்பாடு ஆ, ஆ. விருந்து சாப்பிடணும் ஒரு நாள் ஃபுல்லா பட்டினா பட்டினாட்டி என் பொண்டாட்டி முதல் பஸ்ல ஏறி அமிச்சிட்டு நான் 2வது பஸ் ஏறி போறேன் போயிட்டு அந்த ஊர் கூட்டோட்ல இறங்க ஜனங்கள பாத்துக்கலாம் அது காவா சரிக்கிச்சு அதனால ஜனலா ஜோஜோல் பாத்துக்குது பலவுண்டு மறுப்போல வராங்க அவங்க எல்லாம் பார்த்து குசு வந்துச்சு நான் தலை குஞ்சுக்கினே போறேன் ஏன்டா குஞ்சிலே போற அவங்க எல்லாம் பார்த்தா குஞ்சுக்கினே போனேன் நீ குனிந்து கொண்டே போற ரெண்டு ஆயா பேசிக்குது பின்னாடி பலவுண்டு மறுப்புள்ளிங்க நரம்பு தலைச்சா தலை போய் மாரி குஞ்சுக்கினே போறாங்க நான் அதெல்லாம் கண்ணுல வீட்டுக்குள்ள போய் நோஞ்சிட்டேன் நோஞ்சிட்டா என் மாமியாக்கு ஒர ஓடியாரா சூத்தல் துணி கடையில அவுத்து ஓட்டு புள்ளிமான் மாரி குதிக்கிறா அப்படியே இல்லடா அவரு மருமக பிள்ளை வந்தாவே யாரா இருந்தாலுமே சரி அவுத்து ஓடுறா அப்பதான் நான் நினைச்சேன் அடடா இவ்வளவு கட்டு நான் வாத்தால கட்டிக்கலாம் போல அவ்வளவு சுத்து பாக்குறேன் சரி பரவாயில்ல எங்க அம்மா சொல்ல மாதிரி வித்து நிறைய போடுவாங்க ஒரு கட்டு உட்காந்தேன் தலைவா இலை போட்டாங்க தண்ணி தேய்ச்சி விட்டேன் உன்னை எங்க மாமியார் போன் சட்டி தூக்கின்னு வரோம் போன் சட்டி போடுது போன் சட்டிமா சாப்பாடு வச்சுன்னு ஆமாமா அப்போ போன் சட்டி போய் என் மாமியார் தூக்கின்னு வராங்க வீட்டுல இருக்குது போன் சட்டி அந்த வச்சுக்கிட்ட பழக 2 பச்சாருன்னு உட்காந்தேன் 2 உண்டை எடுத்து வச்சோம்மா அதை பார்த்து வாங்கி வந்துச்சு அது பார்த்தா பண்ணி புட்டமே இருக்குது இருக்குது அதான் கேட்டேன் மாமே அது விருந்து போடுன்னு சொன்னாங்களே நீ ஏன் பண்ணி புட்ட போறேன்னு கேட்டேன் அது நாங்க சொன்னாங்க மரும்பிள்ளை கோச்சிக்காதே இது மேல் சிம்முலுன்னாங்க என்ன நான் போட்டு செய்யறீங்கன்னு கேட்டேன் நல்லா இருக்கு கலா பட்டு ஒரு வடம் எல்லாம் மூஞ்சி உடனே போட்டு சிங்கு நீச்சு ஏத்துனாங்க எப்படி எப்படி சிங்கு நீச்சு ஏத்தணும் நீ என்ன இடிச்சாலும் என் கண்ணுக்கு பண்ணி போட்ட சாவலம் சொல்லிட்டு தேர்தல் போய் பாத்துக்கினேன் உடனே பொட்டாட்டி ஓடியாரா தப்பா நினைக்காது எங்க அம்மா தெரியாம செஞ்சு போட்டாங்க நாளைக்கு ஏன்னா அடிச்சு போட்டு சொல்றேன் வான்னு கூப்பிட்டாங்க உமால போடியா பாடா வாத்தா பண்ணி போட்டு போறா வந்து கூட்டு போடி நம்ம பின்ன ஆபோ நிறைய பாத்துட்டான் உடனே எங்க மாமியார் ஓடியாரா ஒரு புள்ள கொச்சிக்காத ஒரு புள்ள நான் தெரியாது சேர்ந்து போட்டேன் நாளைக்கு குஞ்சை நான் அடிச்சு போடுறேன் அடிச்சு போடுறேன் வாங்க ஏய் உமால போடி நம்ம உங்களுக்கு கூட வந்து அடிச்சு போடுறாங்க அம்மா போடுங்க ஆபோ ரூம்ல பாத்துட்டான் உட்காந்துக்கிறேன் மணி 8 ஆச்சு நைட்டு ஹோட்டல்ல பறக்குது போய் சாப்பிட்டுலான்னு பார்த்தா அசிங்கமா போடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமே வேலைக்கு ஆகாது போய் பத்து தூங்கியாந்துவோம் காலையில சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு நேரமா நடையில படுத்துட்டு பரடுறான் தூக்கமே வரல ஏன் ஒரு நாள் ஃபுல்லா பட்டு ஹோட்டல்ல பறட்டுது எழுந்து உக்காந்தீங்க லைட் நிறுத்திட்டு சைலண்டா இருக்குது இந்த சிமிலிச்சாங்க பாரு அந்த உரல அங்க தாங்க இருக்கு எனக்கு தெரியாது இந்த கலா கொட்டை கவுரோட வெள்ளலாம் போட்டு இச்சாங்களே கம்மு வருது வாசனையே இவ்வளவு அருமையாக்குது பலகாரம் எப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மோந்துக்கினே எப்ப கை விட்டேன் பிசு பிசுன்னு வரல ஆமாண்டா ஏன்னா வெள்ளலாம் போட்டு இச்சாங்களா பிசு பிசுன்னு கொஞ்சம் வேசி நக்கிறேன் ஐயா உங்கூட்டு இருச்சா எங்கூட்டு இருச்சா சிமுலு தாண்டா கொஞ்சாமி போட்ட விட்டியாடா அவனு வேசி நக்கணும் இனிமே வைக்க முடியாது ஆபத்து பாம்புன்னு தலை உள்ள விட்டேன் உள்ள விட்டு 2 தொழில் நாக்க போயிட்டு பாரு தலை வரல அந்த கலவாடுல போய் மாட்டிச்சு கலவாடுனா அந்த பிளாத்து கொட்ட நாய் மாட்டிக்கிட்ட அது மாரி மாட்டின்னு முடிச்சு கலவாடுனா அது எப்படி எதுக்கு தெரியுமா வைக்கிறாங்க நாளை சத்தராது இருக்குது ஆமா ஏன்னா குத்து சொல்ல சத்தராம இருக்கு போய் மாட்டி தூக்குறேன் போயிட்டு தூக்க முடியல இப்படி பாரு பாய்ங்க ஆடி வச்சு டமட்டமானு போய் உடனே மாமியா ஏங்க ஏய் யாராவன்னு சொல்லிட்டு உடனே நாம தெரிஞ்சாச்சுமா போடுமே அவ போன எங்க பார்த்துட்டா நான் அப்படி இப்படி எடுத்து பார்த்தா எடுக்க முடியல அப்படியே தடவி 4 கால் பார்த்து தோட்டக்கா போயிங்க பேச்சு கட்டினா ஒரு முள்ளுவேல பார்த்து அவுத்துச்சு அப்படியே பிறந்த மேல போயிங்க உள்ளாடையில அணிவது எல்லாம் பார்த்துக்கிட்டு காது பிரியா வரணும்
அதனால அப்படியே பொண்ணு மேல போயிங்க ஒரு புலி மரம் இருக்குது அங்க போய் முட்டிங்க அண்ணன் எடுக்க முடியல 4 கால் பாசல தூங்கிட்டேன். எங்க மாமியார் அங்கதான் பசுமாடு கட்டியிருந்தாப்புல அது அன்னைக்கு நேரத்துக்கு எங்க ஓட்டிட்டு மேய்ட்டு நான் நம்ம தொங்கி கிடக்குறேன். பெரிய காலம் 3 ஆச்சு. எங்க மாமியார் பாலுக்கிற நேரம் வந்தா கண்ணு ஊட்டி விட்டான். அந்த கம்யூனிட்டி கண்ணு ஊட்டி அவங்க வாத்தா யாரு மனுஷன் யாரும் தெரியாது. நான் 4 காலில் போய் தூங்கிருந்தேன். நான் மாடு 2 புட்டு புட்டிச்சு. ஐயோ கத்தலாம் நினைச்சேன். கத்தனா மாடு மூடுமே சொல்லு. உன்னை எங்க மாமியார் வந்தா அவருக்கு ஒரு காலம் கண்ணு தெரியாது. மாலை கண்ணு போல மாடாங்காட்டு 2 தாடி கட்டிட்டு கண்ணீட்டு மேல கட்டிட்டு சும்பள தண்ணி எடுத்துக்கணும். ஏன் சொம்புடா சும்பள தண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா நேரம் வந்தா செல்லுன்னு அடிச்சுட்டா தண்ணி அடிச்சுட்டு கையெழுத்து வச்சா ஐயோ ஐயோ கத்த ஆரம்பிச்சான். ஏன் ஐயோ ஐயோ என்ற கத்தனை கத்திரியை பகுத்து 3வது தண்ணி எல்லாம் ஏன்டா என்னன்னு கேட்டாங்க. பசுமாடு வாங்கினேன் 4 காமி 3 காமி அடி பாவி அது மாடு கிடையாது ஒரு போட்டாங்க. அவங்க அக்கப்பட்டு ரூம்ல நந்திசிமா ஆனா எனக்கு அப்பதான் நீங்க மாமியாரா இருக்கக்கூடாது. அது போய் போனா அவன் யார் அவன்? நம்ம அரண்மனையில வேலை செய்யற கதிரவன் அவருமா? அது கூட இல்ல அவருமே அவருடா. அவன் கூட இவ்வளவு நேரத்துக்கு பேசுகிறியே சும்மா பேசினா கூட பாக்குறவங்க சொல்லுவாங்க. நான் பாத்து அவங்க என்ன சொல்லிருப்பாங்க தப்பா பேசுவாங்க. ஓஹோ மகராடியை வச்சுங்க நம்ம எதுவுமே இல்லைன்னா இதுல போய் இல்ல மொய்வுரா நீ அடிக்கணும் சொல்லிட்டாங்க. ஆமா ஏந்தான்னு வச்சுக்க அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன் அவங்க கூட என்ன பேசிருந்தேன் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கார போய் அவனா பையன் கூட இவங்க பேசுகிறாங்களே வாய போடு குசு 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 நீ ஒண்ணு சொல்லி பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க. ஐயோ இந்த பொண்ணு அந்த பையன் பேசுகிறேன் அவவும் ஒரு கதை ஜோடிப்பா. முதல்ல என்ன சொல்லுமா அந்த தெவிடியா வளர்ப்பு சரியில்லை. வளர்ந்த பிறகுதான் நீ எப்போ வந்தாலும் உன்னதான் சொல்லுவாங்க. என்ன சொல்ற சொல்லிட்டோம் அட்ரஸ் உண்மையில தான் தெரியாதவதான் உடனே நடப்பா. என் குடும்பத்துக்கு வந்து பார்த்தது தெரியும். எதுப்பா கேவன கட்டிங்க ஏதோ தெரியும். ஏன்னா வண்டி அப்படியே தெரியும். அந்த ஆள் வண்டி ஓட்டினா தானே வண்டி தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா அவங்க கூட பேசுறேன். எதுக்காக பேசுறேன் என்ன ஏதுன்னு எல்லாத்துக்கும் ஒழுங்கா சொல்லிட்டோம். அது புரியுதா? என்ன பேசிருந்தேன் சொல்லிட்டு ஏன்டி இப்படி கை விட்டு போடாது தோல் மேல கை போடு. அம்மா நான் உண்மையை சொல்றேன். தோல் மேல கை போடு நான் எதுக்கும் கோவப்பட மாட்டேன் சொல்லு. போடு. ஆமா அம்மா அம்மா என்ன அம்மா பத்துக்கு நீ எரிதா என் கை ரொம்ப நேரம் சில்லு வச்சு உனக்கு அடிக்கடி சில்லுனாவும் சூடாவும் என்னடா வெதர் மருந்து ஒட்டுமா கை கருவு தட்டணும்
அதெல்லாம் வேண்டாம். அவன் கூட என்ன பேசுன்னு உண்மையை சொல்லிட்டு சாமி. அம்மா நான் உண்மையை சொல்லிடுறேன் அம்மா. நான் அவனை காதலிக்கிறேன், அவனை திருமணம் செஞ்சுக்க போறேன். காதலா காதலா என்னடா நாடு கெட்டு விட்டது. அந்த காதல் எந்த பதில் வந்து அவன் தேடி கீச்சு கலாச்சிரும். ஒரு அப்பங்கார ஒரு பொண்ணை பத்தி எவ்வளவு பாதுகாப்பா வளர்த்துங்க தள்ளி போறீங்க. அவன்லாம் போய் காதலிக்கிறியா? அவன் யார்? அவன் ஏழை. நம்ம யார்? கோட்டீஸ்வரர்கள். ஆமா பத்துல இருந்து அவங்க வீட்டை பாத்தீங்கன்னா மேய்ப்பங்க தப்பு தப்புன்னு ஓய்வு காலையில இருந்தா பைட்டு நொல நொல சாப்பிடுவாங்க. பிரியாணி கட்டிருக்காங்க. இவங்களை கட்டிடுறாங்க. ஹலோ, இவங்களை கட்டிடுறாங்க. நான் என்னன்றேன், என் செயலான ஆத்தி சக்தி சடக்கு எல்லாம் கட்டுவாங்க. ஆமா, அவங்க சந்து தடுப்பு எல்லாத்தையும் கட்டுவாங்க. நீ யார பேசுற? ஓ மை காட். நல்லா போடு கையா. பேசிருந்தேன். அம்மா லவ் பண்ற மாதிரி சொல்லிட்டு அவரை திருமணம் ஐயோ செஞ்சுக்க போறேன். கடவுளே, நம்ம தகுதி வேற, அவன் தகுதி வேற. டெபாசிட் என்ன? தகுதின்னு சொல்லாதீங்கம்மா. காதல் வந்து தகுதி பார்த்து வரதுல, ஜாதி மதம் பார்த்து வரதுல, ஏழை பணக்கார பார்த்து வரதுல. கரெக்ட். இந்த மழைக்கு காதலுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன? இந்த மழைக்கு இது பாரு, இவன் நல்லவனா கெட்டவனா, இந்த ஜாதி அந்த ஜாதி லொப்புக்குன்னு பேசிட்டு போவான் பாரு. ஆமா, அதே மாதிரி தான் காதலும். இவன் நல்லவனா கெட்டவனா சாப்பாக்குறா கருப்பான் லொப்புக்குன்னு ஓட்டு பாக்குறேன். நான் கூட எங்கனாலும் பேஞ்சிட்டு போயிடுவேன். நீ பேய்மா, நீ பேயாத. இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள்லாம் சொல்லுங்க. ஓ நீ அடிச்சு அடி அவுத்து உன் மனசுல இருக்கிறது எது இருந்தாலும் சரி, நான் யாருக்கிட்டமே எது பேசணும் ஓப்பனா பேசிடுவேன். அவனை காதலிக்காத. அம்மா நான் அவரை தான் காதலிப்பேன், அவரை தான் திருமணம் செஞ்சுக்க, அவங்க கூட தான் வாழ்வேன் நானு. நம்ம பேக்ரவுண்ட் வேற, அவன் பேக்ரவுண்ட் வேற. பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும், அது தெரியுமா? 2 அடி 3 இன்ச்சு எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அது சொல்லிதான் சேராதுமா சொல்றேன். ஆமா 2 அடி 3 இன்ச்சு. எப்படி அதெல்லாம் தெரியுது? அப்படியே சென்சார் கண்ணு எடுத்துருவோம். அவன் வேணா சாமி. பாத்திரம் மறிச்சு பிச்சை போனா கோத்திரம் மறிச்சு பொண்ணு எடுக்கணும். நல்ல பழமொழி. 1960 பேசுறது அப்படியே பேசுங்க. ஐயா நீங்க ஆட்டன்றா. போடா, ஒரு நல்லது கடந்து கேட்க முடியல. அவன் தேவையில்லை. புடிச்சாலும் புளியங்கம்மா பிடிக்கணும். ஆமா ஆமா, நீ ஏமா அந்த சைடுல முடிக்கிறா? வச்சுக்காத. அவன் வேணா அவனை காதலிக்க. நான் அவரை தான் காதலிப்பேன், நான் அவரை தான் திருமணம் செஞ்சுப்பேன். நீ நம்ம தகுதி வேறடி. வாய மூடுமா. தகுதின்றீங்களே, முதல்ல ஆரம்பத்துல நீங்க எந்த தகுதி நினைச்சு பாருங்க. நீங்க என்னடா என்ன நினைச்சு பார்க்க சொல்றான்? நினைச்சா ஈரம் ஆகணும், அவளுக்கு தெரியாது. அது இல்ல, நீ ஏன்டி காதல்ல லூசு மாதிரி ஆயிட்டு. நான் ஒண்ணு லூஸ் இல்லம்மா. முதல்ல நீங்க தகுதின்றீங்களே, முதல்ல நீங்க எந்த தகுதி இருந்து எப்படி இந்த அரண்மனைக்கு நீங்க தாலி கட்டணும் நினைச்சு பாருங்க. பெரியவங்களையே சிந்தித்து பேசு. நீதான் சிந்திச்சு பேசணும். அம்மா எங்கனா வாய் அடிச்சுக்க முடியும். வச்சுக்காத வேலைக்காரனா. என் வாயை புடங்குறாங்கப்பா. நான் எது சொல்லமா? ஆமா அவங்க அடிக்குதுன்னா சொல்லிட்டேமா. வேணாம், நான் அவரை காதலிப்பேன். என்ன தகுதின்றேன்? ஆமா, நீங்க எந்த தகுதி இருந்தீங்க? முதல்ல இந்த அரண்மனைக்கு எப்படி தாலி கட்டி வந்தீங்க? நீங்க ஏன் என்னன்னாக்கா கருப்பு போயிட்டு எங்க அப்பா உன்னை கேட்டு ஏதோ ஒரு பக்க மனுஷனுக்கு ஒருத்தர் கூட கொடுக்காம அங்க நாங்க நான் குடிச்சுட்டு நீ கலைக்கலையா? எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது. இது வரைக்கும் ஆனந்தம் கிடையாது. அதுக்குன்னே ஒரு குரூப் ஒன்று சேர்த்துக்கிறாங்க. சரி, குரூப்பு ஏ குரூப்பு சின்ற குரூப்புடா, நூறுக்கு தீனி குரூப்பு. அவன் வேணாண்டி, நம்ம தகுதி வேற. தகுதி பார்த்து நீங்க பேசாதீங்க. என்ன கருப்பு போயிடுச்சு? ஆமா, என்னுடைய அப்பா உன்னை கெடுத்துட்டு அழுதுங்க. அப்படி ஒண்ணு நான் போட்ட பிச்சை என்ன வாண்டு கட்டி யாரு கட்டி கொடுக்க ஆசையா? நான் காதுக்கு நான் தள்ளிட்டு போய் காதலிக்க தானே அவனை மேட்ரு என்னன்னு உனக்கு தெரியாது. என்ன மேட்ரு? கருப்பு போயிட்டு ஏதோ என்னால இந்த அரண்மனைக்கு வந்தேன். ஏன்னா புண்ணியமா இருக்கும் சொல்லி ஆனா வாங்கி பேசுறேன். என்ன கேள்வி
எந்த குடிகார கம்யூனிட்டி கத்துக்கிறான் அவன் குடிச்சிட்டு ஆடிங்க அவன் கடுப்பான் என்ன தெரிய பேசுறீங்க எப்படியா இதுல எங்க பிளான் கட்சி போட்டு வேலை செய்யணும் கட்சி போட்டு வேலை செய்யணும் கட்சி போட்டு வேலை செஞ்சீங்க நீ சொல்ற சரி ஒப்பனுக்கு சரக்கு ஊத்துறது நானு படுக்கு போட்டது நானு பக்கத்துல பத்து இந்த அம்மா காலை தூக்கி போட்டது நானு கத்து நாங்க 2 பேரும் அவன் காலை போட்டானே அவன் காலை போட்டானே அப்புறமா கத்தன்னு அந்த நேரத்துக்கு நீ வந்து இதான் நடந்தது என்ன எங்க பிளான் எதுவுமே நடக்கலையா இதுல கட்சி போட்டு எதுவுமே பண்ணலையா ஆனா எனக்கு அப்பா மட்டும் சொன்னா நான் எதுவும் செய்யலமா நான் போதில் இருந்தா நான் கரெக்டா அந்த குடிகார ஊசாத்தை நம்புறீங்க நான் குடிகார உண்மைதான் சொல்லுவான் ஆனா நம்ப மாட்டாங்க நீ அநியாயமா எங்க அப்பா அநியாயமா பழி போட்டு நான் திருமணம் செஞ்சு நடிப்பேன் என்ன பை போட்டா பையா ஒரு பாவம் எட்டு நாள் காட்டின குடும்பத்தை வண்டி வேற எங்க போயிட்டு அது நாசக்காரி அது மோசக்காரி அது கில்லியா அது தாசி அது வேசி அது பிராடு அது லோப்பரு அது லோலாயி அது ஜாசி அடி வேசி அடி சுத்தி கிடக்கூட எங்கன்னா பைபாஸ் போய் தாச்சி சுத்தி கிடக்கு தானே எங்கன்னா நீங்களே சொல்ல என் குடும்பத்துல வந்து எங்க சொல்லாத பைபாஸ் திருவா சவுதோ பாத்து நம்ம ஊருக்கு போய் கைதோ குடியா மயிர் அவளை வச்சுக்கிறேன் அடி பண்ணா பத்தி எனக்கு தெரியாதா என்ன நீ சொல்லாதீங்க சுத்தி எனக்கு உங்க அப்பா அப்படியே அது அரிச்சந்த மாதிரி கேவராத அவளை அப்படி மாளிகை திருமணம் பண்ணிக்கிறேன் இந்த குழந்தை பாவம் போய் சாவல நீ சாவியா நாயாண்டி சாவா என்ன இன்னொரு என்ன சொல்லாத நீ விட்டுங்கன்ற என்ன ஏன் விட்ட போடி பின்னாடி வரணுமா பின்னாடி வரணும் வச்சுமா தெரியல நீ வந்து பண்ண நேத்து வழியா வந்த லோகம் அது நடி என்னத்த வாடி வச்சுக்கிறேன் என்னடா வாட்டி மோத்தா அம்மா சொல்லு வாய போடுறா மான கட்டவனே அம்மா சொல்லாதடா சுத்தி தேவிடாராயோ கடவுளுக்கு எப்படி சொல்றா சுத்தி நடக்க அவ்வளவு லேசன் நாய்க்கு நகை வாடு செத்துறாடா செத்துறாடா செத்துறா அழகா பாரு பணத்துக்கு நான் என்ன சொல்றேன் சொன்ன கட்டாவே எந்த கூட
என்ன சொன்ன அதான் பேக்ல வச்சு அடிக்கிறாங்க. என்னடி ஸ்லாங் ஒரு டிஃபரெண்ட் ஆகுது உனக்கு நான் என்ன சொல்றேன் நான் சொல்ற மாதிரி நீ சொல்ற காதலிக்கிற சொன்னது வரேன் அவனை இங்க கூப்பிடு ஏன் அவனுக்காக ஒரு வேலை நான் கூப்பிடுறேன் கூப்பிடு அவனை ஆபத்து இங்க வாங்க முடியாது